ஸோ நான் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இதில் வந்து 200 கிராம் வெண்டிக்காய் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ பொரிச்சு எடுப்போம். இதுக்கு நான் உப்பு ஒன்றும் போடையில. கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுப்போம். ஆகலும் முருக பொரிக்க தேவையில்லை, ஆகலும் சாஃப்டாகவும் பொரிக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷமாக பொரிச்சிருக்கிறேன். இன்னும் பொரியணும். ஒரு 8 நிமிஷமாக அதை பொரிச்சிருக்கிறேன். சில 8 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இப்படி வருதில்ல பொரிஞ்சோண்டு ஆகலும் முருக பொரியக்கூடாது. ஆனால் இப்படி பொரிஞ்சு வரைக்க இதை இறக்கி எடுத்தீங்கன்னா ஓகே. அப்புறம் இதில் பேப்பர் டவல் போட்டிருக்கேன். இதுக்குள்ள இறக்கி எடுக்க போகிறேன். இந்த இதை இப்படி பொரிச்சிருக்கிறேன். இது பொரிச்சிட்டேன். ஸோ அதே பொரிச்சு அதில் வந்து வெங்காயம் இருக்குது. பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி வெட்டியிருக்கேன். இதையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இதுவும் இன்னும் கொஞ்சம் நேரம் பொரிக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வரையும் பொரிச்செடுக்கணும். கோல்டன் ப்ரௌனு நைஸ்லியாக பொரிஞ்சிட்டுது. இப்போ இது பிரம்பா வந்து இறக்கி எடுங்க. ஸோ இந்த வெங்காயத்தையும் பொரிச்சிட்டேன். பிரம்பா கிள்ளி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து உள்ளி இருக்குது. இந்த உள்ளி எடுத்து இப்படி நடுவால் வெட்டி வச்சிருக்கிறேன். 8 இருக்குது. இதையும் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். சாரி, நான் உள்ளி இறக்குனது கட்டாக போயிட்டுது. ஸோ ஒரு 1.5 மினிட் தான் இந்த உள்ளியை பொரிச்சேன். நான் இந்த வெங்காயத்துக்குள்ளேயே இறக்கி எடுத்துருக்கேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் இதை இறக்கி எடுங்க. கூட வந்து பொரிக்க வேண்டாம். ஒரு 1.5 மினிட் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சா காணும். ஸோ இதை நான் பொரிச்சிட்டேன். நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ. ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சா பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதில் போட்டு இந்த கடுகு கொஞ்சம் வடிகட்டுக்கும் பாப் பண்ணணும். இப்போ இந்த கடுகு கொஞ்சம் பாப் பண்ணி கொண்டு வருது. வெடிக்குது. வெடிக்க வந்து இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. ஒரு மீடியம் தக்காளி பழத்தில் பாதி எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்குன்னு இதையும் இப்போ இதில் போடுங்க. இப்போ கொஞ்சம் வதங்க விடுவோம். ஸோ தக்காளி பழம் போட்டு 2 நிமிஷம் இதை வதங்க விட்டேன். நான் பண்ணியிருக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் இருக்குது. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன்னு சேர்ந்து பார்த்துட்டு போடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் புளி எடுத்து புளிஞ்சிருக்கு. நாங்களும் திக்காக இல்லை. 1/2 கப் தண்ணி இருக்குது. எல்லாட்டிக்கு 370 ml தண்ணி இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வந்து இதை கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ இது எக்ஸாக்ட்லி 4 நிமிஷமாக கொதிச்சோன்றிருக்கு. திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. இந்த 4 நிமிஷத்துக்கு பிறகு இதில் நான் பொரிச்சு வச்ச வெண்டிக்காய் இருக்குது. இதை இதில் போடுங்க. ஸோ இதில் நான் பொரிச்சு வச்ச உள்ளியும் வெங்காயம் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் திக்காக புளிஞ்ச தேங்காய் பால் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் இதையும் இதில் விடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதை வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் மீடியத்துக்கும் லோ ஹீட்டுக்கும் இடையில வச்சுக்கொண்டு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட போகிறேன். ஹீட்டு கூட்டி வச்சு இதை அவிய விடாதீங்க. என்னென்னு சொன்னால் தூள் மணக்கும். இப்போ நீங்கள் இந்த இப்படியான கறி வைக்கிறேன்னு சொன்னால் ஹீட்டை வந்து குறைச்சி வச்சு சமைச்சிங்கன்னு சொன்னால் இந்த தூள் வாசனைலாம் அடங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கறி. ஸோ இப்போ நான் வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சு 10 மினிட்ஸ் வந்து அவிய விட போகிறேன். இப்போ 3 நிமிஷமாக இது கொதிச்சோன்னு இருக்குது. இடக்கடை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக்ஸாக்ட்லி 10 மினிட்ஸ் ஆகிட்டுது. ஸோ நான் அடுப்பை இப்போ நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த வெண்டிக்காய் கறி வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வெண்டிக்காய் கறி இது செய்து முடிஞ்சுது.